வெல்கம் டு உமாஸ் கிச்சன். வணக்கம். வெல்கம் டு உமாஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய ப்ரேயர் என்றைக்குமே இருக்கும். நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, சும்மா தானே இருக்கீங்க, எங்கேயாச்சும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு. அப்போ திருச்செங்கோடு போகலான்னு முடிவெடுத்தோம். அது கோயம்புத்தூர்லேருந்து சுமார் 130 கிலோமீட்டருக்குள்ளே வரும் திருச்செங்கோடு. ஈரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்குது. இது மலை மேலே இருக்குது. சிவன் பார்வதி அர்த்தநாரீஸ்வரர் கோயில்னு சொன்னாங்க. அது ரொம்ப பார்க்கணுன்னு ஆசையாயிடுச்சு. ஆனால் மலை மேலே ஏறுறதுக்கு நம்மளால் முடியாதே, அங்கே ஸ்டெப்பெல்லாம் இருக்குமேன்னு யோசித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, கார் கோயில் வாசல் வரைக்குமே போகுதுன்னாங்க. அதனால் சரி, எங்கள் பையன் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். பையன் வந்த பிறகு நாங்கள் ஒரு ரெட் டாக்ஸி புக் பண்ணி கிளம்புனோம். காலையில் 6 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். காலையில் போகும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்போ சன்ரைஸ் பார்த்தோம், அதாவது சூரியன் உதிக்கிறது பார்த்தோம். கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா மனசில் ஒரு நிம்மதியாக இருந்துச்சு காலையில் நேரம். மெயினாக டிராஃபிக்கும் கிடையாது. அதனால் எங்கே போனாலும் காலையில் ஏர்லி மார்னிங் போகிறது ரொம்ப நல்லது. காலையில் நேரமாக கிளம்புறதுனால பசி வந்துருச்சு. 8-8:15 ஒரு பைபாஸ் ரோட்டில் தான் நாங்கள் போனோம். அது ஈரோடு டச் பண்ணல. பைபாஸ்னுங்காட்டிக்கு நிறைய ஹோட்டல்ஸ் கிடையாது. ஆனால் அங்கே பைபாஸில் ஒரு ஹோட்டல் பார்த்தோம். இப்போ பார்க்குற இடத்துல தான் ஹோட்டல் உள்ளே போனால். வெளியே நாங்கள் பார்க்கும்போது சின்னதாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே ஒன்றும் கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. நாங்கள் கேட்டதுனால எல்லாம் இருக்குது வாங்கன்னாங்க. உள்ளே போய் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நல்லா சுட சுட பொங்கல், வடை அதெல்லாம் கிடச்சிச்சு. நல்லா என்ஜாய் பண்ணினோம். உள்ளே போக போக ரொம்ப பெரிய ஏரியா. இவ்வளோ பெரிய ஹோட்டல்னு நாங்கள் நினைக்கல. நல்ல பெருசாக இருந்துச்சு. டிரைவரும் சேர்த்து நாங்கள் 5 பேர். பொங்கல், சுட சுட பொங்கல், சூடாக உளுந்து வடை, காஃபி, அப்புறம் தோசை, இட்லி, இதெல்லாம் நாங்கள் 5 பேரும் நல்லா சாப்பிட்டோம். 500 ரூபா கூட வரல. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். இது பாருங்கள், இது கோயில் மலை மேலே ஏறிட்டுருக்கோம். நல்லா இருந்துச்சு மனசுக்கு. ரோடு என்ட்ரி ஃபீஸ் 20 ரூபா வாங்குகிறாங்க ஒரு வண்டிக்கு. அவ்வளோ தூரமெல்லாம் இல்லை. கீழேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மேலே போயிடலாம். அடிவாரத்துலேருந்து ரோடு கொஞ்சம் சின்னது, கொஞ்சம் கவனமாக போகணும். நம்ம எங்கே போகிறோம்னா திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், சிவன் கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு எதுவும் விஷயம் தெரியாதனால, சரி மலை மேலே இருக்கே, எதுவும் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு நாங்கள் வீட்டில் இருந்தே மாலையெல்லாம் தொடுத்துட்டு விளக்கு, எண்ணெய், நெய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் டிஃபனெல்லாம் முடிச்சுட்டு மேலே கோயிலுக்கு சேரும்போது எப்படியும் 9:30லேருந்து 9:45 ஆகிடுச்சு. வெயில் அவ்வளோ இல்லை, கூட்டமும் அந்த சமயத்தில் எதுவும் இல்லை. எல்லா சாமானும் நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் மலைக்கு கீழே என்ன கிடைக்குன்னு தெரியாதனால மாலையெல்லாம் எடுத்துகிட்டே வந்துட்டோம், நெய்யெல்லாம். இப்போ இந்த மலை மேலே கார் வருது, 2 வீலர் வருது, எல்லாமே வருது. சப்போஸ் நம்ம கீழே இருந்து வரதா இருந்தால், எதுவும் நம்ம வண்டி இல்லைன்னா கோயில் பஸ் இருக்குது, கீழேருந்து வருது. அது எப்பப்போ வருதுன்னு டீட்டெயில்ஸ் தெரியல. 10 ரூபான்னு நினைக்கிறேன் சார்ஜு. டெய்லி கோயில் பஸ் வருமா மேலேன்னு தெரியல. ஆனால் நாங்கள் போனது மாசி மகத்தன்னைக்கு. அதனால் கோயில் அன்னைக்கு மூட மாட்டாங்க. இந்த திருவிழா சமயத்தில் கோயில் பஸ்ஸு விட்றாங்க. இல்லைன்னா டெய்லி மத்தியானம் 2 to 3 வரைக்கும் அடைச்சி வச்சுருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கோயில் நடவாசல் திறந்துருக்கு. இடையில ஏதோ 1 மணி நேரம் அடைக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் விசேஷ நாளில் மூடுறது கிடையாது. இது பார்க்குறீங்களே, இதுதான் மெயின் கோபுரம். உள்ளுக்குள்ளே நம்ம என்ட்ரி பண்ண உடனே நம்ம நிறைய குட்டி குட்டி சாமிக ஒரு சின்ன சின்ன சன்னிதானம் வச்சுருக்குறாங்க. அதில் பார்த்துட்டு போகும்போது ஒரு முருகனுக்கும் தனியாக சன்னிதானம் வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துட்டு தான் நம்ம சிவனை பார்க்க போகிறோம். நிறைய அவதாரம் உள்ள சிவன் நிறைய வச்சுருக்காங்க. ஒவ்வொரு சிவனுக்கும் ஒரு பேர் இருக்குது. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு எனக்கு பார்க்க. இதில் ஃப்ரீ தரிசனமும் இருக்குது, ஸ்பெஷல் தரிசனமும் இருக்குது. ஃப்ரீ தரிசனம்னா கொஞ்சம் லைன் நிறையா இருக்கும், மெல்லமாக நின்று சுற்றி தான் உள்ளே வரணும். நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போனோம். ஸ்பெஷல் தரிசனம் ஒரு டிக்கெட் 25 ரூபா. ஒரு பேட்சாக விட்றாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
எல்லா கோயில் மாதிரி நம்ம போனோன்னா அர்ச்சனையெல்லாம் பண்ணுறதில்ல. அவங்க ஒரு சாமி கும்பிட்டு ஒரு பூஜை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அது பொதுவாக நம்ம ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு மாலை கீழே கொடுத்தா அது அவங்க அப்படியே வச்சிடுறாங்க. வேணும்னா நம்ம அதை திருப்பி கேட்டு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், இல்லைன்னா அங்கேயே விட்டுட்டு வரலாம். மற்ற கோயில் மாதிரி இங்கே ஸ்பெஷலாக அர்ச்சனை பூஜை அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஐயர்கிட்ட கேட்டேன், ஏதாச்சும் அர்ச்சனை பண்ணால் அதெல்லாம் கிடையாதுமா அப்படின்னாங்க. சப்போஸ் இருக்குதா என்னன்னு டீட்டெயில்ஸ் எனக்கு அவ்வளோ தெரியலை. ஆனால் நான் பார்த்த அளவுக்கு யாருக்கும் ஸ்பெஷலாக அர்ச்சனையெல்லாம் ஒன்றும் செய்யலை. அது 11 மணிக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டோம். அதுக்கப்புறந்தான் கூட்டமாக பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. கீழேருந்து பஸ்ஸு, காரு, டூ வீலர்னு எக்கச்சக்கமாக வந்துட்டுருந்துச்சு. எங்கள் பையன் அதை பார்த்துட்டு, அம்மா ரொம்ப கூட்டமாக இருக்குமா, நம்ம வரும்போது யாரும் இல்லை, இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. வெயிலும் பயங்கர வெயில், நமக்கு வெயில் தாங்க முடியலை. அதனால் என்ன கேட்டால் காலையில் நேரம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அப்போ நமக்கும் ஒரு அலுப்பு இருக்காது, நல்ல நிம்மதியாக தரிசனம் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் ஈரோடு கிளம்பி போயிட்டோம். ஈரோட்டில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம், சதரன் சாரீஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த வீடியோ இதில் இல்லை. ரொம்ப பசி வந்துருச்சு, அலைஞ்சு சரி சாப்பிட போடலான்னு நாங்கள் ஈரோட்டில் எந்த கடைக்கு போனோன்னா, தோட்டத்தில் விருந்து அந்த கடைக்கு தான் போனோம். இது எனக்கு சஜஸ்ட் பண்ணினது முத்துவும் தினகரனும் தான். அவங்க 2 பேரும் நான் எங்கள் கூட இருந்தாங்க. நல்ல வெயிட்டிங் இருந்துச்சு, கூட்டம். நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் போனோம். முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னாலும் வெயிட்டிங்கில் இருக்குது. நாங்கள் வாங்கினது நான்வெஜ்ஜு, அதாவது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பும். அது எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கினது வந்து பள்ளிப்பாளைய சிக்கனும் சில்லி சிக்கனும் வாங்கினோம். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. உங்கள் மனசில் ஓடுறது எனக்கு புரியுதுங்க. என்னடா இவங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு தரிசனமெல்லாம் பண்ணிவிட்டு நேராக நான்வெஜ் சாப்பிட்றாங்களேன்னு நினைக்கிறீங்கள? ஆமாங்க, நாங்கள் இதை விட்டால் பின்ன நாங்கள் பாம்பே போயிடுவோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விருந்தோம்பல் கிடைக்காது. அது அவங்கவுங்க மனசு பொறுத்து. நாங்கள் போகிறக்கு முன்னாடி ரொம்ப பார்ப்போம், போயிட்டு வந்தோடனே நல்லா சாப்பிட்ருவோம். அது எங்களுடைய குணம். சாப்பிட்டு முடிச்சோன்னா அங்கே வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க, அது எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. இதுதான் தோட்டத்தில் விருந்து கடை. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த கடை தெரியும். போகிற வழியில் இந்த பரணி விற்கிற ரோட்டில் விற்கிற அந்த கடையை பார்த்தேன். போய் ரிட்டன் திரும்பி நாங்கள் வந்து அந்த கடையில் கொஞ்சம் பரணியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த பையன் பிகாம் பண்ணிகிட்ருக்காப்லையாம்மா வெளியூரில். இப்போ சாட்டர்டே சண்டே லீவுனுங்காட்டிக்கு இங்கே வந்திருக்காப்புல. அவங்க அப்பா அம்மாவுக்கு லீவ் விட்டுட்டு இவன் 2 நாள் பார்க்குறான். மேலும் நிறைய படிப்பேன்னு சொன்னான். அவன் பேர் என்னமோ சொன்னான், எனக்கு மறந்து போச்சு. அந்த ஒரு நாள் ட்ரிப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஷாப்பிங் பண்ணிவிட்டு நேராக நாங்கள் வீட்டுக்கு கோயம்புத்தூர் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.